Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள். அந்த வரிசையில் மிதுனம். இந்த குரு பெயர்ச்சி வர ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராரு. அங்கிருந்து ஒரு வேகமாக ஒரு 4-4.5 மாதத்துலேயே டிசம்பர் வாக்கில் சிம்மத்துக்கு போயிடுறாரு. திரும்ப அங்கேருந்து ஒரு 4 மாதம் இருந்துட்டு திருப்பியும் கடகத்துக்கு வரார். அதனால் இது ஒரு முழுமையான குரு பயிற்சி பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறதே கொஞ்சம் சந்தேகம்தான். இது ஒரு விதி. ரெண்டாவது, கோச்சார பலன்கள் எப்போதும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல. இதை நம்மளுடைய காணொளிகள் எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டே வரும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த மாதிரியான பலன்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் 90% உங்களை வழி நடத்தும். இந்த பாக்கி இருக்கிற ஒரு 10%க்கான பலன்கள் தான் கோச்சார பலன். கோச்சாரத்துலேயும் அதுவும் வருடக்கோள்களை மட்டுமே ஓரளவுக்காவது கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த வகையில் குரு ஒரு இயற்கை சுவர். இவர் மிதுன ராசியில் ஜென்ம ராசியிலேருந்து கடக ராசி என்கிற இடத்துக்கு போகிறாரு. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறதுங்கிறது சிறப்பு. இதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு கெட்டவராச்சே சார், அதனால் கெடுதல் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்தில் கிரகங்கள் அந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்காது. புரியுதுங்களா? அதனால் இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வந்தால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுங்கிறத மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு தடுக்க போகிறது இல்லை. சரி, நார்மலாக இது ராசிக்கான பலன். லக்னத்திற்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மிருகசீர நட்சத்திரம் 3-4ஆம் பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் 1-2-3ஆம் பாதங்களில் மிதுனத்தில் பிறந்தவங்க. இது நேச்சுராகவே ஒரு அவசர கொடுக்கத்தனமான ராசி. நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் தன்மை உள்ள ஒரு ராசியும் கூட. இந்தப்படிப்பட்ட ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு உச்சமாகிறது நல்ல நிலை தான். நார்மலாகவே உங்கள் ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த வீடுகளில் குரு பயிற்சி ஆகிற காலம் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜென்ம ஜாதக அடிப்படையில் தசாபுத்திகளுடைய அனுகூலம் இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட 85% பாசிட்டிவான பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான். இதை நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. பொதுவாக 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய தனகாரகனான குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுங்கிறது சிறப்புங்க. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும், தனப்புழக்கம் அதிகமாகும். தாராளமான தனப்புழக்கத்தினால கடன் பிரச்சனைகள், எதிரி பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். உங்களுக்கு ஜீவனாதிபதி குரு ராசிப்படிங்கிறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு, முன்னேற்றம், சம்பள உயர்வு, வேறு வேலையில் மாற்றம் செய்யக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவற்றை கண்டிப்பாக குரு ஏற்படுத்தி தருவார். வேறு தனஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே உச்ச வலிமை பெறதும், அடுத்து உங்கள் பாக்கியாதிபதியுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதும், அதுக்கடுத்து உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதும் சிறப்பு தான். அதனால் குரு இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நார்மலாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் இவர்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் யோகிதைகள் உண்டாகும். சொல்ல காப்பாற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நார்மலாக மிதுன ராசிக்காரங்க பேச்சை ஓடுற தண்ணியில் எழுதணும் அப்படிம்பாங்க. காலையில் ஒரு பேச்சு, மதியானம் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சுன்னு மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு கொண்ட ராசி. ஆக்சுவலாக இது காற்று ராசிங்கிறதுனால இவர்களின் தன்மையும் ஒரு நிலையாமையை குறிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் இவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள். ஒரு இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தால் வாங்க முடியும், வீடு கட்டணும்னு முடிவு பண்ணியிருந்தால் கட்ட முடியும். திருமணத்தை எதிர்நோக்கி காத்துட்ருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அமைப்பு உண்டு. குடும்பத்துக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தனப்புழக்கம் தாராளமாக அதிகரிக்கும். குடும்ப உறவுகளின் மகிழ்ச்சிக்காக நிறைய காரியங்கள், சுபகாரியங்கள் செய்யும் அமைப்பு இருக்கும். வேலை, கல்வி, ஆயுள், ஆரோக்கியம் போன்றவற்றில் நல்ல சிறப்பான மேம்பாடுகளை தரும். இது எல்லாமே கோச்சார பலன்.
இதுக்கு உங்கள் ஜாதகத்தோட தசாபுத்தியோடைய ஒத்துழைப்பு கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியம். இது இல்லைன்னா இந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நடக்குதா இல்லையாங்கிறதே தெரியாத மாதிரி போயிடும். நார்மலாக குரு பகவானுடைய இருப்பை விட அவருடைய பார்வைப்படும் இடங்கள் மூலமாக நமக்கு அதிக நன்மைகள் வரும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதில் 6ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதனாலே சுப கடன்களை ஏற்படுத்துவார். பழைய கடன்களை தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். பழைய கடன்கள் கழிந்து புதிய கடன்கள் வருவது, எதிரிகளின் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது, நோய் தொல்லையிலிருந்து விடுபடுவது, நீண்ட காலம் இழுபறியாக இருந்த பதவி உயர்வு, முன்னேற்றம் போன்றவை கிடைக்கப் பெறுவது, கடன்களினால் ஏற்பட்ட மனக்கலக்கம் நீங்குவதுன்ற மாதிரி நிறையா நல்ல விஷயம் இருக்கும். ஸோ அந்த வகையில் 6ஆம் இடத்து குரு பார்வை உங்களுக்கு அதிர்ஷ்டம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்கிற அடிப்படையில் ஆயுள் பற்றிய குறைகள் நீங்கும். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, பங்குச் சந்தையின் மூலமாக ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு, உத்தியோக மாற்றங்கள், ஊர் மாற்றம், இடம் மாற்றம் போன்றவை, வாழ்க்கை துணை மூலமாக தனம் வரும் வாய்ப்புகள், வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கும் யோகிதைகள்ங்கிறது மாதிரியான அமைப்புகளை இந்த 8ஆம் இடத்தை பார்க்குற குரு பகவான் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருப்பார். 10ஆம் இடம் தன் சொந்த வீட்டை குரு பார்க்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான அமைப்புங்க. இதில் பார்த்திங்கன்னா பதவி பட்டம் தேடி வருவது அப்படிங்கிறது மாதிரி அமைப்பு இருக்கும். இது வரைக்கும் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கி போட்டுக்கிட்டு இருந்த நிறைய உத்தியோக மாறுதல்கள் அனைத்தையும் செய்வதற்கு முற்படுவீர்கள். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிறு அளவுலையாவது ஏதாவது சேவை தொழில் மாதிரி செஞ்சு ஜெயிக்க முடியுமாங்கிற நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். வேலையில் வளர்ச்சி, பதவி பட்டங்கள், முன்னேற்றங்கள், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் போன்றவற்றை 10ஆம் இடத்து குரு பகவானின் பார்வை திறன் கொடுக்கும். நார்மலாக 10ஆம் இடங்கிறது உங்கள் கர்மஸ்தானங்கிறதுனால செயல் கர்மாவில் ஒரு தெளிவு பிறக்கும். குழப்பமான மனோநிலைகள் நிவர்த்தியாகும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அதாவது மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, குழப்பம் தர்றாங்கங்கிறது மாதிரியான அமைப்புகளை ஒரு மாதிரி முறியடித்து வைக்கும் தன்மைன்னு சொல்லலாம். ஸோ குரு பார்வைப்படுற இடங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டுங்கிறதுனால இது ஒரு அமைப்பு. இதில் 8ஆம் இடத்து குரு பார்வை திடீர் அதிர்ஷ்டம் தனவரவுக்கு ஏற்படுத்தணுங்கிறதுனால ஏதாவது லாட்டரி சீட்டு யோகங்கள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளோ, பங்குச்சந்தை ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் கிடைக்கும். உழைக்காமல் வரக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடிய இடம் 8, திடீர்னு கிடைக்கிறது, அதாவது டேர்ன் அரவுண்ட் ஆகிறது லைஃபே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வீடு. அதுபோக தனஸ்தானத்திலே குரு இருக்கிறதுங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு திட்டமிடலை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும். தெளிவான திட்டமிடல், அது ஒரு அருமையான அமைப்பு. ஏன்னா என்ன நம்ம பண்ணுறோம், நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கக்கூடிய ராசி மிதுனம். அது இப்போ ஒரு மாதிரி முடிவெடுக்கும் தன்மைகளை குறிக்கும். குறிப்பாக திருமணம், குழந்தை பிறப்பு, உத்தியோக மாறுதல், உயர்கல்வி யோகங்கள், தனப்புழக்கம் அதிகரித்தல், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தினரின் மகிழ்ச்சி அதிகரிப்பது, குடும்பத்திற்காக நிறைய நல்ல சுப செலவுகள் செய்வது, உத்தியோகத்தில் மேல்நிலை அடைவது, புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவது, தன்னம்பிக்கை அதிகரிப்பது அப்படின்னு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த குரு பயிற்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்து வரவும், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செய்து வரவும், மஞ்சள் நிறம் கொண்ட ஏதாவது ஒரு பொருளை எப்போவுமே கூட வச்சுக்கிறது இந்த குரு பயிற்சியில் பலன்களை இரட்டிப்பாக்கும் வாய்ப்பு உடையது. பொதுவாக மஞ்சள் கலரில் ஒரு கர்ஷீப் வச்சுக்கிறதோ, மஞ்சள் கலரில் ஒரு பேனா வச்சுக்கிறது, இதெல்லாம் யூஸ் ஆகும். இந்த காலகட்டத்தில் அது ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் தசா புத்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு செயல்படும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.